அருமை ஆசிரியர் பெருமக்களே, வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். இந்த இடத்திலே இன்றைய நிலையிலே நான் உங்களிடம் பேசுவதற்கு என்னுடைய ஆசிரியர் தான் காரணம் என்று அடித்து சொல்லுவேன். அதற்கு என்ன காரணங்கிறதையும் சொல்றேன், சும்மா சொல்லிட்டு போறதுக்காக வரல. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது யாரெல்லாம் கணக்கு பாடத்தில் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். தஞ்சாவூரில் பிளேக் ஹை ஸ்கூல்னு அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதில் தான் நான் படித்தேன். அப்போது யார் கணக்கு மார்க் குறைச்சி வாங்கினான்னு கணக்கு எடுத்தால் 25 பேர் இருக்கான். முதல்ல நான் தான் இருக்கேன், ஏன்னா கணக்கில் நான் தான் மார்க் குறைச்சி. எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் ஒரு 100 அடி தூரத்தில். எஸ்எஸ்எல்சி அப்போது நான் படித்தது 9வது. இந்த எஸ்எஸ்எல்சி எல்லாம் வந்து லேபுக்கு போயிடுவாங்க, அந்த கிளாஸ் வேக்கண்டாக இருக்கும், அங்கே போய் படிக்கணும். 25 பேர் லைனாக நடந்து போகணும். மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளாஸ். காரணத்தோடு சொல்கிறேன், நடந்து போகும்போது 2 பேர் மட்டும் லைன்லேருந்து விலகி வேகமாக ஓடி ஒரு 250 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் நுழையிறோம். அங்கே இருக்கிற ஸ்பெஷல் பிஇடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிசிக்கல் டைரக்டர், விசில் வச்சுருப்பாங்கல்ல, அதால் அப்படி ஒரு அடி அடிக்கிறாரு. ஏன்டா லைன் அவுட் ஓடியா அந்த 2 பேருன்னு 2 பேருக்கும் அடிபட்டுருச்சு. ஏஎஸ் ஜார்ஜ் அப்படின்னு கணக்கு வாத்தியார், அவர் தான் வைஸ் பிரின்சிபல். கோட்டு சூட்டோட ஷூவோட தான் வருவார் கிளாஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து டே அடிக்காத நிறுத்து அப்படின்ட்டு வந்தார். இல்லை சார் லைன் அவுட்டு ஓடுறான் அதனால தான் அடிச்சாங்கிறாரு பிஇடி. இல்லை நீ அடித்தது தப்புங்கிறார். ஏன் சார் தப்பு பண்ணால் அடிச்சாங்கிறார். அவன் 2 பேர் காலை பாடுறான்னு. எங்கள் 2 பேர் காலில் மட்டும்தான் மத்தியானம் 12:30 மணிக்கு அந்த மணலில் 250 மீட்டர் நடந்து போகிறோம், செருப்பு இல்லை. நான் ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுகிறேன்னு பெரிய குபேர குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் நினச்சிக்காங்க தப்பா. உங்களை விட மோசமான ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் நான். இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, காரணத்தோடு இந்த பதிவு. உடனே 2 பேரையும் கூப்பிட்டு எங்கடா அவன் செருப்புனார். இல்லை சார் நான் ட்ரெயினில் வந்து படிக்கிறேன், பாத்ரூம் செப்பல் ஸ்லிப்பர் தான் எனக்கு செருப்பு. படியில் ஏறும்போது பின்னால் உள்ளவன் காலை மிதிச்சான் சார், அது அறுந்து போச்சு. ஒரு செருப்பு பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில விழுந்துருச்சு, இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துட்டேன்னு. இன்னொருத்தன் பேர் சேகர், ஓ செருப்பு என்னடாச்சுன்னாரு. செருப்பே இல்லை சார் எனக்கு அப்படின்னா. 2 பேரும் சாயந்தரம் வாங்கினார் அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு. அவன் கேட்டான் என்கிட்ட, இவர் அங்கே போனால் அடிப்பாராடான்னா. அதெல்லாம் அடிக்க மாட்டாரா, நல்ல மனுஷனாக இருக்கார், வா போகலான்ட்டு போனோம். 2 பேருக்கும் புதுசாக 2 செருப்பு, 2 பாத்ரூம் செப்பல் 2 வாங்கி வச்சுருந்தார். நான் சொன்னேன் இதை போட்டு போனால் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். வேண்டாம் சார்ண்ணா. இல்லைடா ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி எந்த அம்மாவும் அடிக்க மாட்டாங்க, கேட்டாக்க உங்கள் அப்பா வர சொல்லி நான் சொல்லிக்கிறேன்னு. அப்போ அவர் ஷூ போட்டிருந்தார். அவர் அப்படி பார்த்தேன், கதை இல்லை, நல்லா கவனமாக கேட்குறீங்க, நிஜம். வறுமையினுடைய தாக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய நலன் கருதி. அவர் ஷூவை பார்த்தேன், ஷூ போடணுன்னு ஆசையாக இருக்காரு. இல்லை சார் செருப்பு வாங்கி கொடுத்துருக்கிறதே பெருசு, இவரை ஷூ வேற போய் கேட்க முடியுமான்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ போய் என்சிசியில் சேர்றா, உனக்கு ஷூ எல்லாம் கொடுப்பாங்க, பூரி எல்லாம் கொடுப்பாங்கன்னாரு. 5 நிமிஷம் உட்கார வச்சு பேசினாங்க. நீ படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், இல்லைன்னா வாழ்க்கை பூரா செருப்பு இல்லாமல் தான் எனக்கு தெரிய முடியும் அப்படின்னு 5 நிமிஷம் பேசினார். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, எங்கள் அம்மாட்ட போய் செருப்பை காமிச்சேன். ஏதுடா புது செருப்புன்னாங்க. அவ்வளோ கண்டிப்பு. வாத்தியார் வாங்கி கொடுத்தாருன்னு. ஏன்னாரு, நடந்ததை சொன்னேன். இந்த இடத்துல அவர் விசிலால் அடிக்கும்போது இந்த இடத்துல அடித்தது புடச்சிருந்துச்சு. அப்படியே கை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. நடந்தது என்ன தெரியுமா, 12 வருஷம் கழிச்சு நான் அந்த திருச்சி மாவட்டத்துக்கு எஸ்பி ஆன, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எஸ்பி ஆன பிறகு திருச்சிலையும் வேலை பார்த்தேன், தஞ்சாவூர்லையும் வேலை பார்த்தேன். இந்த வாத்தியார் எங்கே இருக்காருன்னு தேடுறேன். உடனே அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். மிஷின் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது தஞ்சாவூரில், அங்கே இருக்காரு. நான் போய் பார்க்கணுன்ட்டு சிவப்பு வழக்கு சொல்லலாம் எஸ்பி காரில் போகிறேன். எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன் சப் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்த கமாண்டோ இறங்கி ஓடி போய் ஐயா வர்றாருண்ணா. யார் ஐயா வர்றாரு அப்படின்னாரு. எஸ்பி வர்றாருன்னு. எஸ்பியா, எஸ்பி எதுக்கு இங்கே வர்றாருன்னு ஈஸ்டரில் பேப்பர், இண்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தவர் எந்திரிச்சார். நான் போய் நின்னேன், அப்படி பார்த்தாரு. என்ன வணக்கம் சார்னாரு. நான் ஒரு சல்யூட் அடித்தேன், தொப்பியை கலட்டினேன், அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணுன்ட்டு. சார் என்ன தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியலையப்பா அப்படின்னாரு. சார் உங்கள்கிட்ட நான் படித்தேன் சார்ண்ணே. நிறைய பேர் படிக்கிறாங்க, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, வயசாயிடுச்சுல அப்படின்னாரு. சார் எனக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார்ண்ணே. ஏய் இந்த ட்ரெயினில் வந்து படிச்சு அந்த பையனா நின்று அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. இப்படி காலை பார்த்தார், காலில் இருந்து ஃபுல்லாக தலை வரைக்கும் தொப்பி வரைக்கும் ஷூலேருந்து பார்க்குறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் காலுக்கு போடுறதுக்கு செருப்பே இல்லை எனக்கு.
நீங்கள் செருப்பை வாங்கி கொடுத்து 1 மணி நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் எஸ்பி ஆனதுக்கப்புறம் காலில் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கே நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார். சத்தியமாக அதுக்கு காரணம் நீங்கள். அவர் கண்ணில் தண்ணி. அவர் சொன்னார், நான் உன்னை ஒரு தடவை கூப்பிடுவேன், நீ வரணுன்னாரு. எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார், வரேன்ட்டு போயிட்டேன். 15-20 வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய வாத்தியார் அந்த ஸ்கூல்லேருந்து பாலகிருஷ்ணன் ஒரு வாத்தியார் என்னை பார்க்க வர்றார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன சார்ண்ணா, அவருக்கு 100 வயசு ஆகிடுச்சு, நடக்க முடியல, வீல் சேரில் தான் இருக்கார். பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவருக்கு 100 வயசை நிறைவு விழா நடத்துகிறாங்கடா, அதுக்காக உன்னை பேசுறதுக்கு கூப்பிட்றாரு. பழனி மாணிக்கத்தை கூப்பிட்றாரு. பழனி மாணிக்கம்னா தஞ்சாவூரோட எம்பியாக இருந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். அவர் என் கிளாஸ்மேட்டு. இந்த சேகர்னு சொன்ன பாருங்க, செருப்பே இல்லாதவன், அவன் தான் கலெக்டர். 3 பேரையும் கூப்பிட்டுருக்காரு. 3 பேர் பேசணும்னு. நான் உடனே என் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நேராக அங்கே போனால் மிஷன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பேர் ஏஎஸ் ஜார்ஜ் கிறிஸ்டின். பெரிய கூட்டம். 1 மணி நேரம் பேசினேன். இப்போ உங்கள்கிட்ட பேசின மாதிரி அழுதுகிட்டே உட்காந்தார். 10 நாள் கழிச்சு இறந்து போயிட்டார். என்னுடைய நிறைவா என் மாணவர்களெல்லாம் பார்த்து, என்கிட்ட வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் பார்த்து 100 வயசு வாழ்ந்து இறந்து போயிட்டேன். இதை விட எனக்கு சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லைன்ட்டே இறந்தாரு சார்னு அவங்க பொண்ணு லண்டன்லேருந்து லெட்டர் எழுதுறாங்க.